வணக்கம் and welcome to ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி வெரைட்டி ஆஃப் மேங்கோ டெசர்ட்ஸ். மேங்கோஸ்னாவே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட். மாம்பழ சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு மாம்பழம் வச்சு நம்ம 3 டெலிஷியஸான டெசர்ட்ஸ் செய்ய போறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மாம்பழ சீசனை செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி மேங்கோ ரப்ரி. இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பாலை கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற 1/2 லிட்டர் பால் பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் இதை காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல் கிரீம் மில்க் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரான டேஸ்ட் கிடைக்கும். சுத்தியும் ஆடப்படியாம அதை எடுத்து கலந்து விடுங்க. பால் நல்லா கொதிச்சு வரும்போது அதுல 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா பாயில் ஆகணும். சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே கொஞ்சமா சாப் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்தாவும் பாதாமும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இன்னுமே பால் நமக்கு திக்காகி வரணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, பால் நல்லா சுண்டி திக்காகி வந்திருக்கு. கலர் பாத்தீங்கன்னாவே தெரியும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற விட்டுறலாம். இது ஆறுறதுக்குள்ள நம்ம மேங்கோ பியூரியை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நல்ல பழமா இருக்கிற மாதிரி 2 மேங்கோஸ் எடுத்துக்கோங்க. நான் அல்போன்சா மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்க வேற வெரைட்டி மாம்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்வீட்டா இருக்கிற மேங்கோஸை யூஸ் பண்ணுங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ கட் பண்ண மாம்பழ பீசஸை கார்னிஷிங்காக கொஞ்சமா ஒரு கப்ல எடுத்துட்டு மீதி இருக்கிற எல்லா பீசஸையும் மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேங்கோ பியூரி ரெடி ஆயிருச்சு. நம்மளோட ரப்ரியும் இப்போ நல்லா ஆறிடுச்சு. பாருங்க எவ்வளோ திக்கா க்ரீமியா இருக்குன்னு. இந்த மாதிரி செய்யும் போது நல்ல ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். இப்ப இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம 1/2 லிட்டர் பால் சேர்த்திருந்தோம். இப்ப 1/4 லிட்டர் அளவு தான் இருக்கும். இது கூட நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழ பியூரியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சூடா இருக்கும்போது மேங்கோ பியூரியை சேர்த்துட்டீங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேங்கோ ரப்ரி ரெடி. இது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 மணி நேரமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை அசெம்பிள் பண்ணிடலாம். சர்விங் கப்ல மேங்கோ ரப்ரியை சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ பீசஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல சாப் பண்ணி வச்சிருக்கிற பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு யம்மியான ஒரு மேங்கோ ரப்ரி ரெடி ஆயிருச்சு. இந்த சம்மர் டைம்ல வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட். இதை நீங்க டின்னருக்கு வச்சீங்கன்னா இதுதான் ஹைலைட்டா இருக்கும்.
இந்த மேங்கோ ரப்ரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ரெசிபி மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எடுத்திருக்கிற மேங்கோவோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. புளிப்பா இருக்கிற மேங்கோஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 கிளாஸ் சில்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்விங் கிளாஸோட பாட்டம்ல கொஞ்சமா மேங்கோ பியூரியை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதுல நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க மேங்கோ மில்க் ஷேக்கை சேர்த்து 2-3 ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கார்னிஷிங்காக கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ பீசஸ் சேர்த்து கொஞ்சமா சாப் பண்ண பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்து சில்லா சர்வ் பண்ணிடலாம். நல்லா ஸ்மூத்தான கிரீமியான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. கிரன்ச்சியான நட்ஸோட இந்த மேங்கோ மில்க் ஷேக்கை சாப்பிடும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்ல இருக்கு. இந்த சம்மர்ல இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம தேர்ட் ரெசிபி மேங்கோ மஸ்தானியும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பண்ண மேங்கோ மில்க் ஷேக்கும் இந்த மேங்கோ மஸ்தானிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அரேஞ்ச் பண்ணுற மெத்தட் தான் வேறையா இருக்கும். இதுக்கு ஒரு டாலான கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சிருக்கிற பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச மேங்கோ மில்க் ஷேக்கையும் ஆட் பண்ணிடலாம். டாப்பிங்ல ஒரு ஸ்கூப் வனிலா ஐஸ்கிரீம் வச்சுட்டு அகைன் மேங்கோ பீசஸ் ஆட் பண்ணி சாப் பண்ண நட்ஸையும் வச்சு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ இதை சில்லா சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டெலிஷியஸான மேங்கோ மஸ்தானி ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம செஞ்ச 3மே லெஜெண்டரி டெசர்ட்ஸ் தான். இந்த டெசர்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.